என் இதயம் நாட்டம் கொள்ள செய்தருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, பொய்யானை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம், விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம். ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகில் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த ஒரு வாரமாக நாம் நற்செய்தியை மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் மலை பிரசங்கம். அப்படி என்றால் ஒரே சமயத்தில் இவ்வளோ கருத்து 5, 6, 2 அதிகாரம் பார்த்திங்கன்னா இது மலை பிரசங்கம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரே சமயத்திலேயே ஏசாமி இதெல்லாம் சொன்னாரனா? இல்லை. மத்தேயு நற்செய்தியாளர் யாரை கண்முன் வைத்து தம்முடைய நற்செய்தி எழுதினார் என்றால், யூத மக்களை, யூத மதத்தை மிகவும் நேசித்தவர்களை கண்முன் வைத்து, யூத சட்டம்தான் தலைச்சிறந்தது, யூத மதத்தினுடைய சம்பிரதாயங்கள் சடங்குகள் தான் தூக்கி பிடிக்கப்பட வேண்டும் என்று அதை மிகவும் இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்த அவளை கண்முன் வைத்து அவர் இந்த நற்செய்தியை எழுதினார். எனவே அவர் இயேசுவை ஒரு புதிய மோய்சனாக காட்ட விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டிலே ஒரு மோய்சன் இருந்தார். அவர் சீனாய் மலையிலே அவர் 10 கட்டளையை பெற்றுக் கொடுத்தார். அந்த இஸ்ராயல் மக்களுக்கு வாழ்க்கை துணையாக இருப்பதற்காக, வழிகாட்டியிருப்பதற்காக 10 கட்டளையை சீனாய் மலையிலே கொடுத்தார். எனவே ஒரு புதிய மோய்சன் வந்திருக்கிறார், புதிய ஏற்பாட்டின் மோய்சன். அந்த பழைய மோய்சனோட மிக தலைச்சிறந்தவர், மிக உன்னதமான கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த பழைய மோய்சனுக்கு 2 கற்பலகைகளால் அந்த கட்டளை எழுதி கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அந்த புதிய மோய்சன் கற்களால் ஆன கட்டளைகளுடைய பலகை அல்ல, மாறாக நம்முடைய இதயத்திலே அவர் தம்முடைய கட்டளைகளை எழுதுகிறார், பதிப்பிக்கிறார். எனவே இவர் உன்னதமான மோய்சன். ஒரு புரட்சிகரமான ஒரு உன்னதமான வாழ்க்கை கொடுப்பதற்காக கோல்டன் ரூல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தங்க சட்டங்கள், பொன்மொழிகளை கொடுத்து பொன் சட்டங்களை கொடுத்தவர் என்று காட்டதான் இந்த மத்தேயு நற்செய்தியாளர் இந்த எல்லா இயேசு பல்வேறு இடங்களில் சொன்ன எல்லா உயர்ந்த அந்த கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் ஒரே சம்மரியாக ஒன்றா சேர்த்து மலை பிரசங்கம் என்று அவர் கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு பகுதி தான் நம்ம வாசித்தோம். அதில் முக்கியமாக என்ன சொல்லப்படுகிறது இன்றைய நற்செய்தியிலே, இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், உபாகமத்தில் சொல்லப்படுகிறது, லேவியர் ஆகமத்திலே அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் சத்தியம் செய்யலாம், கடவுள் பெயரால் சத்தியம் செய்யலாம், ஆனால்
தப்பறையான காரணங்களுக்கு, பொய்யான காரணங்களுக்கு நீங்கள் கடவுளை அழைக்கக்கூடாது, கடவுளுடைய பெயரை அழைக்கக்கூடாது. பொய்யான காரியங்களுக்கு அது மிகப்பெரிய பாவம். மற்றபடி உண்மையான காரியங்களுக்கு நீங்கள் சத்தியம் செய்யலாம், கடவுள் பெயரால் சத்தியம் செய்யலான்னு. ஏசாமி என்ன சொல்கிறாரு, நீ சத்தியமே செய்யாத, கடவுள் பெயரையே இந்த மாதிரி நீ இதை கடவுள் பெயரால் சொல்கிற, நான் செய்வதெல்லாம் உண்மை, நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, நான் நடப்பதெல்லாம் உண்மை என்று நீ கடவுளை துணைக்கு அழைக்காத. நீ உண்மையின் பிரகாரம் வாழ்ந்தால், நீ உண்மையிலேயே நேர்மையாக வாழ்ந்தால், நீ ஆடி உணையும் துணையும் தேவையில்லை. எனவே ஏசாமி அவரே சொல்லுக்க, நான் ஏற்கனவே சொன்னேன், யோவான் நற்செய்தி 14:6, வழியும் உண்மையும் வாழும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. வழியும் உண்மையும் வாழும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. இதான் நான் பாட்டாக பாடுறோம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. அப்ப ஏசாண்டவர் என்ன சொல்றாரு, நானே வழியும் உண்மையாக இருக்கிறார். எனவே அவர் யோவான் நற்செய்தி 8:30 சொல்கிறாரு, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் சீடலாக இருப்பீர்கள். என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடலாக இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். யோவான் நற்செய்தி 8:30. அப்போ என்ன சொல்கிறார் இன்றைக்கி நற்செய்தியில் 10, நீ சத்தியமே பண்ணாத, சத்தியம் பண்ணது கடவுளை கூப்பிடாத, நீ உண்மையின் பிரகாரம் இருந்தால், உண்மையாய் வாழ்ந்தால், யதார்த்தமாக வாழ்ந்தால், நீ நேர்மையாய் வாழ்ந்தால், இனி யாரை கூப்பிட வேண்டியதில்லை. ஏனால் உண்மை உன்னை விடுவிக்கும். அப்போ யார் சத்தியம் பண்ணணும்? சத்தியமே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் நீ கேட்பீங்க, இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி சத்தியம் பிரகடனம் செய்தார், ஓத்து எடுத்தார், மந்திரிகள் எடுத்தார். இப்படி ஒரு பப்ளிக்குக்காக அவங்க செய்கிறாங்க, மற்றவனை நம்புவதற்காக. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் இயேசுவனுடைய சீடனாக இருப்பதற்கு, அவன் உண்மையான இயேசுவினுடைய சீடனாக இருப்பதனால அவன் உண்மையாகத்தான் வாழணும். எனவே உண்மை உங்களை விடுவிக்கும், உண்மை உங்களை விடுவிக்கும். அப்போ என்ன சொல்கிறார் ஏசாமி, நாமெல்லாம் சுதந்திரத்தின் பிள்ளைகள், விடுதலையின் பிள்ளைகள். அப்போ யார் அடிமைகள், யார் அடிமைக்கு சொந்தக்காரன், யார் அடிமைப்படுத்துவது? பாவம். பாவம் என்றால் பொய். அப்போ சாத்தான் தான் பொய்யிருக்கலாம் தலைமையானவன். இஸ் அ லையர், அவன் பொய்யன். அப்போ நாமெல்லாம் உண்மையின் பிள்ளைகள். அப்போ உண்மைக்கும் பொய்மைக்கும் போராட்டம், உண்மைக்கும் பொய்மைக்கும் போராட்டம். அப்போ யாரெல்லாம் கடவுளை பிள்ளைகள், யாரெல்லாம் இயேசு ஆண்டவர் உண்மையின் தெய்வம் என்று அவர் கொடுத்த கட்டளை பிரகாரம் வாராங்களோ அவங்க உண்மையின் மக்கள். எனவே அங்கே அவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. அப்போ யார் கட்டுப்பட்டவங்க, யார் அடிமையானவங்க? சாத்தானுடைய பிள்ளைகள். சாத்தானுடைய எப்படி பண்ணுறான், அவன் நுணுக்குமாக, ரொம்ப கன்னிங்காக, அவன் மிகவும் ஒரு என்ன சொல்கிறது, மக்களை கவர்ந்து இழுத்து போலி தோற்றத்தை உருவாக்கி அவன் மக்களை கவர்ந்து இழுத்து, உனக்கு நிறைவான மகிழ்ச்சியை தருகிறேன், சந்தோஷத்தை கொடுக்கிறேன், உனக்கு சாந்தியை கொடுக்கிறேன், விடுதலை கொடுக்கிறேன் என்று அவன் ஒரு போலி தோற்றத்தை உருவாக்குகிறான். அதான் ஆதி ஆமத்தில் பார்க்குறோம். அது கதை வடிவில் சொல்லப்படுகிறது. கடவுள் கட்டளை கொடுக்கிறார், எல்லாத்தையும் படைத்துட்டு எல்லா மரத்தின் கனிகளை சாப்பிடலாம், ஒரு மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு. அப்போ சாத்தான் அவன் சூழ்ச்சி செய்கிறான் பார்க்குறோம். ஏவல் வழியாக சூழ்ச்சி செய்கிறான். இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீ கடவுள் மாதிரி ஆயிடுவீங்க,
நீ கடவுளுக்கு இணையாயிருவீங்க. இது எதுக்கு சொல்லப்படுதுங்க? அந்த ஆதியாமத்தில் கதை வடிவில் சொல்லப்படுகிறது, வரலாறு கிடையாது. இது கதை வடிவில் எப்படி சாத்தான் மக்களை கவர்ந்திருக்கிறான். என பாவம் என்றால் என்ன? ஒரு அட்ராக்ஷன், ஒரு கவர்ச்சி, ஒரு ஈர்ப்பு, ஒரு போலி தோற்றம். என ஒவ்வொரு பாவமும் ஒரு போலி தோற்றம். ஏன் பாவத்தை செய்கிறான்? தீமையாக செய்கிறான். அப்போதைக்கு அவனுக்கு நுனிப்புள்ள மேற மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஒரு தற்காலிக ஒரு அவனுக்கு இன்பம் கிடைக்குது. அதான் சிற்றின்பம்ன்றோம். எனவே சாத்தான் சிற்றின்பத்தை கொடுத்து பேரின்பத்தை, பேரானந்தத்தை இழக்க செய்கிறது தான் சாத்தான். எனவே சாத்தானுக்கும் இயேசுக்கு தான் போராட்டம். காட் இஸ் ட்ரூத், சாட்டன் இஸ் அன்ட்ரூத். கடவுள் உண்மையானவர், சாத்தான் பொய்யானவன். எனவே நன்மைக்கும் உண்மைக்கும், நேர்மைக்கும் பொய்மைக்கும், இருளுக்கும் வெளிச்சத்துக்கு தான் போராட்டம். அப்போ கடவுளுடைய பிள்ளைகள், சாமி என்ன சொல்கிறாரு? நாம் கடவுளுடைய பிள்ளைகள். நாம் எதை விடுவிக்கும்? நம்முடைய உண்மை நம்மை விடுவிக்கும். The truth will set you free. உண்மையை அறிந்தவர்களாய் பஸ் இருக்கணும் நீங்கள். அப்போ உண்மையை உங்களை விடுவிக்கணும்னாக்கா உண்மையை நான் என்னான்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ கடவுளுடைய கட்டளை தெரிஞ்சிருக்கணும், இயேசுடைய போதனை தெரிஞ்சிருக்கணும். இயேசாமி இதை யாரை பார்த்து சொல்கிறாரு? இயேசுவை நம்பிய மக்களை பார்த்தா இந்த வார்த்தை சொல்கிறார். என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீரலாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயிருப்பீர்கள், உண்மை உங்களை விடுதலை அளிக்கும் என்று சொல்கிறார். யார்? அவரை பின்பற்றிவங்க, அவரை மீட்பராக, இயேசுவாக, மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொண்ட தம்முடைய மக்களை பார்த்து, தம்முடைய நம்புகளை பார்த்து தான் சொல்லுகிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் அநேக சமயங்களை பார்க்குறோம். இந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் ஃபேக் நியூஸ், போலியான நியூஸ் தான் ரொம்ப பாப்புலர் ஆகுது. உண்மையான நியூஸ் இல்லைங்க, போலியான நியூஸ். நான் சொல்கிறேன், கடந்த வாரத்தில் இங்கே ஜெபிக்க வந்தாங்க. அவங்க ஒரு 24-25 வயசு தான் இருக்க அந்த பையனுக்கு. அவனை கூப்பிட்டு வந்துட்டு, ஃபாதர் நாங்கள் ஒரு பாஸ்டர்கிட்ட போனோம், பெந்தகோஸ் பாஸ்டர்கிட்ட போனோம். அங்கே போய் அவர்கிட்ட ஜெபிக்க சொல்லிட்டாரு, உனக்கு மிகப்பெரிய கண்டம் இருக்குது, மிகப்பெரிய உனக்கு அழிவு இருப்புது, நீ வெளியவே போகக்கூடாது, வெளியே போனால் எந்த நேரத்தில் உனக்கு மிகப்பெரிய அழிவு ஏற்படுன்னு அவர் எப்படி சொன்னார்னு தெரியல. அப்படி சொல்லி அந்த பையன் அப்படியே இருட்டுக்குள்ளே இருக்கிறான். என்கிட்ட வந்து அவரே மன அழுத்தம், டிப்ரெஷன் இருக்கிறான், அப்படியே சோகமாக இருக்கா. 24 வயசு 25 வயசு பையன் பார்த்தா ஏதோ 45 வயசு மாதிரி இருக்கிறான். அப்படி அவர் சொன்ன வார்த்தையை நம்பி அவன் என்ன பண்ணுறான்? எங்கேயும் போகலை, வேலைக்கு போகணும். 25 வயசு பையன் எவ்வளோ வேலை செய்யணும், ஏன்னா உனக்கு போனால் உயிருக்கே ஆபத்து அப்படி சொன்னவர் ஒரு பாஸ்டர். அப்போ இது உண்மையாக இருக்குமா? யோசித்து பாருங்கள். ஏன்னா இப்படி சாமி என்ன சொல்கிறாரு? என் பெயரால் கூட எல்லாம் சொல்லுவாங்க, என் பெயரால் நிறையா வாக்குறுதி கொடுப்பாங்க, என் பெயரால் போதனை செய்வாங்க. போலி இறைவாக்கினர்கள், ஆட்டு தோலை போர்த்திய ஓநாய்கள் உங்களுடைய வருவாங்க. எனவே ஏமாந்து போயிடாதீங்க. நீங்கள் புறாக்களை போல கபடற்றவராயிருங்கள், ஆனால் பாம்பை போல விவேகமுள்ளவராயிருங்கள். அன்பார்ந்தவர்களே, எதுக்கு சொல்லணும்னா, சாத்தான் கூட பைபிளை கோட் பண்ணான். இயேசு சோதிப்பதற்கே சாத்தான் பைபிளை கோட் பண்ணான். இப்படி பல போலி இறைவாக்கினர்கள், போலி தீர்க்கதரிசிகள், போலி போதகர்கள் மக்களை பயமுறுத்துகிறார்கள். இப்படி ஏமாத்தி எதுக்காகங்க? எதுக்காக? வயிற்று பிழைப்புக்காக. என்கிட்ட வந்தால் தோஷம் களைஞ்சிரும், என்கிட்ட வந்தவனுக்கு எல்லாம் சரியாயிரும், எனவே என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க. நீங்கள் விமோசனம் கிடைக்குன்னா, உங்களுடைய தோஷம் களையன்னா எப்படி குடுகுடுப்புக்கார சொல்கிறானோ, ஜோசிக்கார சொல்கிறானோ, அப்படி கடவுளுடைய வார்த்தை போதிக்கிற போதகர்களிடம் போலி இறைவாக்கினர்கள். இவர் தான் ஆடுகளை திருடுகிற ஓநாய்கள். கத்தோலிக்க சபையில் வந்து இறைவார்த்தையை கோட் பண்ணி நீங்கள் மாதாவுக்கு வணக்கம் செலுத்தக்கூடாது, புனிதர்களுக்கு வணக்கம் செலுத்தக்கூடாது, சுரூபத்தெல்லாம் உடச்சி போடுங்க, படத்தெல்லாம் கிழிச்சறிங்க, கழுத்தை ஜாமால போடாதீங்க, இதெல்லாம் கூடவே கூடாது, இது சிலை வழிபாடு, இது உருவ வழிபாடு என்று தப்பறையான போதனைகளை சொல்லி நம்முடைய மக்களை குழப்புவது. அப்போ மக்கள் குழம்பி போயிருக்கார்கள். அப்போ நமக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியணும். எனவே குழம்பன கொட்டையில் மீன் பிடிக்கிறது ஈஸிங்க. எனவே நம்ம அறகுறையாக பைபிள் தெரியுதுனால அவன் இறை வார்த்தை வச்சே நம்ம கவிழ்க்கிறான். இறை வார்த்தை சொல்லியே கத்தோலிக்க கிறிஸ்துவில் அவன் தப்பறையான கொள்ளைக்கு இட்டு செல்கிறான். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம அந்தோனியா திருவிழா கொண்டாடணும். அவரை பற்றி சொல்லுவதுன்னா, ஹீ இஸ் அ ஹேமர் ஆஃப் ஹெரட்டிக்ஸ். ஹேமர்னா பெரிய சமட்டி, சுத்தியில். யாருக்கு? தப்பறையான போதனைகளை போய்த்தவங்களுக்கு.
அவர் அதான் அவருடைய நாக்குன்னு அழியாமல் இருக்குது. மிகவும் வலிமையாய் மிகவும் கடுமையாய் இறைவார்த்தை வைத்து 800 ஆண்டுக்கு முன்னாடி அவர் வாழ்ந்த போதே தப்பறையான கொள்கைகள், திருச்சபைக்கு எதிரான கொள்கைகள், அன்னை மரியாவுக்கு எதிரான கொள்கைகள் பரப்பப்பட்டன. அநேக ஹெரட்டிக்ஸ், தப்பறையான கொள்கைகள். அப்போ அவர் துணிஞ்சி இறைவார்த்தை வைத்து அவர் சமட்டி அடி அடித்தார். எனவே தான் ஹேமர்ண்டா சுத்தி அல்லது சமட்டி, ஹேமர் ஆஃப் த ஹெரட்டிக்ஸ் அப்படின்னு அவருக்கு பட்டம் கொடுக்கப்பட்டது. இஸ் எவாஞ்சலிக் டாக்டர் என்று இன்னொரு திருத்தந்தை அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க. அப்படி அந்த புனித அந்தோனியாருடைய காலத்திலேயே தப்பறையான கொள்கைகள் வந்தது. போலி தீர்க்க தரிசிகள், போலி இறைவாக்கினர்கள். உங்களுக்கு தெரியும் அவருடைய புதுமையில் நற்கரணையில் இயேசுடைய உண்மையான பிரசனம் அல்ல, அது வெறும் அப்பம், அது வெறும் அடையாளம், அதில் உண்மையான பிரசனம் என்று அவர் அந்தோனியார் வாழ்ந்த காலத்திலேயே சொல்லப்பட்டது. அவருக்கு மிகவும் துன்பம் கொடுத்தாங்க. ஆனால் அவர் வலிமையாய் செயலாற்ற உங்களுக்கு தெரியும். பசியாக இருந்த கழுதைக்கு 3 நாள் சாப்பாடு தீனி போடாமல் இருந்த கழுதைக்கு முன்னாடி இவர் நற்கடை ஏந்தி வருகிறார். நான் போதிப்பது சரி என்றால், திருச்சபை போதிக்கிறது சரி என்றால், இந்த நற்கரணைகளை உண்மையிலே இயேசு முழுமையாய் பிரசனமாக இருக்கு என்று நம்ப வேண்டும் என்றால் அவன் நீ செஞ்சால் நான் உங்களை பின்பற்றுறேன்னு சொன்னான். அந்த தப்பறையான போதனையை போய்த்தவன் நீங்கள் இப்படி நிரூபித்து காமிங்கன்னு சொன்னான். எனவே கடவுள் அவ்வப்போது சில புதுமையில் செய்வார். அந்தோனியா வழியாக புதுமை செஞ்சார். உங்களுக்கு தெரியும், நற்கருணை ஏந்தி போகிறார். 3 நாள் பசியாக பட்னியாக இருந்த அந்த கழுதை எங்கள் தீனி பக்கம் போடுறான், தீனி வைக்க போடல, எங்கே வருது, நற்கரணைக்கு முன்னாடி வருது, மண்டிட்டு இருந்தது. இது கதை பார்க்குறோம். உடனே அந்த தப்பறையான கொள்கையை போதித்தவன், தப்பறையான கொள்கைக்காக வாழ்ந்தவன், அவன் மனமாறினான். அவன் வழியாக அநேகம் பேர் மனமாறினார்கள். இனி அன்பார்ந்தவர்களே, நமக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியணும். எனவே உங்களுக்கு தெரியும், புராட்டஸ்டாண்டிசம் வந்து எத்தனை நாளாக வச்சுங்க, 16ஆம் நூற்றாண்டில் வந்தது. 8ஆம் ஹென்றி அரசனும் மார்ட்டின் லூத்தரும் சேர்ந்து அவர்கள் திருச்சபை சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும். திருச்சபையில் நிறைய அட்டுழியம் நடக்குது, நிறைய அநியாயம் நடக்கிறது. திருத்தந்தையர்களும் ஆயர்களும் எல்லாம் பணத்துக்கு அடிமையாயிட்டாங்க என்று சொல்லி அவர்கள் கூப்பாடு போட்டாங்க. அவங்க சொல்கிறது சில உண்மைகள் இருந்தது. அப்படின்னா தாய் திருச்சபையில் குறைகள் இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, 16ஆம் நூற்றாண்டில் நாங்கள் ஒரு புதிய திருச்சபை உண்டாக்க போகிறோம், ஹோலி சர்ச், பியூர் சர்ச், தூய்மையான பரிசுத்தமான சபையை உருவாக்குறோம். இந்த கத்தோலிக் திருச்சபை மாதிரி இல்லை, நாங்கள் புனித திருச்சபை உருவாக்குறோம்னு சொல்லி 8ஆம் ஹென்றி என்ற அரசனும், பிரித்தானிய அரசனும், இந்த மார்ட்டின் லூத்தர் யாருங்க, அவரும் ஒரு கத்தோலிக்க பாதிரியார் சாமியார், வேறு சபை சேர்ந்தவங்க, 2 பேர் சேர்ந்து தான் உண்டாக்குனாங்க. 8ஆம் ஹென்றி ஏன் அவர்கிட்ட சேர்ந்தான், அவன் ஏற்கனவே ஒரு மனைவி கட்டியிருந்தான். இன்னொரு மனைவியை கட்டிக்க போப்பான்ட்ட பெர்மிஷன் கேட்குறான். நீ அரசனாக இருந்தாலும் அது தப்பு, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். எனவே பெர்மிஷன் கொடுக்க மாட்டான்னு சொன்னால் தான் இந்த 8ஆம் ஹென்றி அரசன் சேர்ந்து இந்த புராட்டஸ்டாண்டிசம் உருவாக்கினான். ப்ரொட்டஸ்ட் பண்ணனால புராட்டஸ்டாண்டிசம் எதுக்கு சொல்கிறேன்னா, 16ஆம் நூற்றாண்டில் தான் அந்த புராட்டஸ்டாண்டிசம் வந்துச்சு. அப்புறம் அது சின்ன பின்னமாக உடஞ்சி போய் எத்தனையோ சபையாக போச்சு. அப்புறம் பெந்தகோ சபைக்கு எப்போ வந்துச்சிங்க, 100 ஆண்டுக்கு முன்னாடி வந்த பெந்தகோ சபை இன்றைக்கி என்ன சொல்லுது, கத்தோலிக்க திருச்சபை உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு மீட்பே கிடையாது, உங்களுக்கு சால்வேஷனே கிடையாது, நீங்களாம் நரகத்தான் போவீங்க. சொல்கிறது யாருங்க, 100 ஆண்டுக்கு முன்னாடி வந்த இந்த பெந்தகோ சபையை சேர்ந்தவர்கள். நம்ம யாரையும் அவங்கள மட்டம் தட்டுவதற்காக, எப்படி அவர்கள் தம்முடைய வயிற்று பிழைப்பிற்காக ஒருவேளை நல்ல நேர்மையானவர் இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இறை வார்த்தையை வியாபாரமாக்குறார்கள். இறை வாக்கை, தீர்க்க தரிசனத்தை, வாக்கு தத்தத்தை விற்பனை செய்கிறார்கள். எனவே ஏமாந்த மக்கள், நான் சொல்ல போனவர் அந்த பையன், நீ உனக்கு தோஷம் பிடிச்சிக்குது, உன் உயிருக்கு ஆபத்து, வெளியே போகக்கூடாது, வேலைக்கு போகாமல் முடங்கி போய் டிப்ரெஷன் மன அழுத்தம் இருக்கிறான். நான் சொன்னேன், டாக்டர்கிட்ட போப்பா, ஃபஸ்ட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, போய் மாத்திரை சாப்பிடு, அந்த டிப்ரெஷன் மாற்றணும், அந்த மூடு மாற்றணும், அந்த சோக மூடு வருத்தம். இப்படி நான் பார்க்கிற போது இன்றைக்கு இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது, நீ உண்மையாக இருந்தால் உண்மை உன்னை விடுவிக்கும். எனவே சில சமயங்களை பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றுவதற்காக, ஏமாந்த மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவதற்காக நிறைய என்ன பண்ணுறது, போலியான சாட்சியங்கள், போலியாக அவர்கள் மிகப்பெரிய அதிசயத்தை செய்வதாக அற்புதம் செய்ய நிறைய யூடியூப் சேனலை பாருங்கள். நிறைய போலியான மக்களுக்கு ஒரு தப்பறையான ஒரு வெளிப்பாட்டை செய்கிறாள் பார்க்குறோம். எதற்காக, ஏமாந்த மக்களை ஏமாற்றி வஞ்சிப்பதற்காக. அது மிகப்பெரிய பாவம். ஏமாந்த மக்கள், அறியாத மக்கள், பாமர மக்கள், பட்டிக்காட்டு மக்களை போய் இறைவார்த்தை வச்சு குழப்பி ஏமாற்றி அந்த மக்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவது
எதுக்கு எடுத்தாலும் சாத்தான், எதுக்கு எடுத்தாலும் பேய், எதுக்கு எடுத்தாலும் பில்லி சீனு கட்டு, நான் எடுக்கிறேன் உடைக்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றி என்ன பண்ணுறது, தங்களை முன்னிலைப்படுத்தும். இதுதான் சிலை வழிபாடு. கடவுள் கொடுக்க வேண்டிய ஆராதனையும் மகத்துவத்தையும் முதன்மையானத்தையும் நீ ஒன்றை முன்னிலைப்படுத்துகிற போது அதுதான் உருவ வரு வழிபாடு, அதான் விக்கிரக ஆராதனை. நீ உன்னையே முன்னிலைப்படுத்தினால் அதுதான் விக்கிரக ஆராதனை. எனவே கத்தோலிக்க திருச்சி இருக்கிறவங்க எல்லாரும் உருவ வழிபாடு விக்கிர வழிபாடு செய்கிறாங்க. நாங்கள் கேட்டால் உக்கிர வழிபாடு செய்ய வேண்டு தங்களே கடவுளாக ஆக்கிக் கொள்கிறார்கள். நான் கடவுள் நேராக போய் பார்த்தேன், கடவுள் தண்ணி டிவியில் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் சொல்கிறார் நான் நேராக போய் பார்த்தேன், சாமி பட்டினை தட்டினார். அப்படிலாம் என்ன மாதிரி டிவிலே சொல்கிறாங்க பார்க்குறோம். இப்படி தப்பறையான கொள்களை பரப்பி இந்த சாத்தானுக்கு அடிமையாக என்ன சொன்னேன், ட்ரூத், காட் இஸ் ட்ரூத், சாட்டன் இஸ் அன்ட்ரூத். கடவுள் உண்மையானவர், சாத்தான் பொய்யானவன். எனவே இந்த தப்பறையான கொள்கைகளை மக்கள் பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. எனவே கத்தோலிக்க நாம் உண்மை என்னான்னு தெரிஞ்சால் உண்மை நம்மை விடுவிக்கும். இறைவன் கொடுத்த வாக்குறுதி, இறைவன் கொடுத்த வாக்குறுதியை பிடித்து கொண்டு வார்த்தை பிடித்து கொண்டு வாழ்ந்தால் நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய தமிழ் பழமொழி உண்டு, பலமுறை சொல்லிருக்கிறேன், மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம். நாம் நேர்மையாக தூய்மையாக உண்மையாக இருந்தால் நம்ம எதுக்கு பயப்பட வேண்டியதில்லைங்க. எனவே இன்றைய கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னேன், ஒன்று ஃபேக் நியூஸ், பொய்யான வதந்திகள், காசிப்பிங்னா பொய்க்கு புறம்பாக பேசுவது, இல்லாத பொல்லாத சொல்லுவது, வீரமனே அப்படி மக்களை பற்றி தப்பறையாக சொல்லுவது, இதுதான் கேரக்டர் அசாசினேஷன், மற்றவனுடைய நல்ல பெயரை கெடுப்பது. இது ஒரு போலித்தனம். ரெண்டாவது பரிசெயத்தனம் தானே, தங்கிட்ட இல்லாத இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்கிறது. உங்களுக்கு தெரியும், தங்கத்தை விட இந்த கவரிங் ரொம்ப அழகாக பளபளன்னு இருக்கும் புதுசில், அப்புறம் போக அது வெளுத்துரும். எனவே இப்படி நம்ம பொய்யான தப்பறையானதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். எப்படி கவரிங், போலி அணிகலன்கள், பட்டு புடவை, உண்மையான பட்டு புடவோட இந்த போலி பட்டு புடவை அழகாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் போனால் தான் தெரியும் அது அந்த ஜருகெல்லாம் கருத்து போயிடும். இப்படித்தான் இந்த போலித்தனமான வாழ்க்கை, பரிசேயத்தன வாழ்க்கை. ஏசாமி இது தான் கடுமையாக சாடினார். எதை கடுமையாக சாடினார், யாரை கடுமையாக சாடினார்? பரிசேயர்கள், சதுசேயர்கள், சட்ட நிபுணர்கள், யூத மத தலைவர்கள். அவங்கெல்லாம் நாங்கள் தான் யூத மதத்தை கட்டிப்பிடிச்சு காக்கிறவங்க, எங்கள் வழியாகத்தான் நீங்கள் மீட்பே கிடைக்கும், எங்கள் வழியாகத்தான் மீட்பு கிடைக்கும், நாங்கள் சொல்கிறத கடைப்பிடிச்சாதான் மீட்பு கிடைக்கும் என்று அவர்கள் கடவுள் கொடுத்த கட்டளை 10 கட்டளையே இவங்க 100 கணக்கான கட்டளை, 365க்கு மேற்பட்ட கட்டளை. நீ இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, நீ இது செய்யணும், அடுத்து ஒரு 300 கட்டளை. இப்படி அவங்களே 600க்கு மேற்பட்ட கட்டளையில் அவங்க உருவாக்கிட்டாங்க. இந்த மக்களை ஞாபகத்தில் வைக்க முடியுமா? அந்த கட்டளை என்னன்னே சொல்ல முடியுமா? இப்படி பாமர மக்களை வஞ்சித்தவங்க யாருங்க? பரிசேயர்கள். ஆகதான் ஏசாமி பரிசேயர்களை பார்த்து உங்களுக்கு ஐயோ கேடு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லர் மாதிரி இருக்கிறீங்க, வெளியில் பளபளப்பாக இருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது? வர்மம், வைராக்கியம், ஏமாற்றுத போலி வாழ்க்கை என்று சொல்கிறார். இன்னும் அன்பார்ந்தவர்களே, உண்மை நம்மை விடுவிக்கும். சாமி என்ற நெச்சு என்ன சொல்கிறாரு? ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காத. ஆம்னா ஆமை, இல்லைன்னா இல்லை. எனவே நீங்கள் 2 பேருக்கு ஊழி செய்ய முடியாது. கடவுளுக்கும் சாத்தானுக்கு ஊழி செய்ய முடியாது. கடவுளுக்கும் பணத்துக்கும் பதவிக்கு நீ ஊழி செய்ய முடியாது. ஒன்றை தேர்ந்தெடு. ஒன்று கடவுள் வேணுமா, உலகம் வேணுமா? கடவுள் வேணுமா, சாத்தானம் வேணுமா? உண்மை வேணுமா, பொய் வேணுமா? ஒளி வேணுமா, இருட்டு வேணுமா? நீ தேர்ந்தெடு. எனவே இறைவார்த்தை சொல்லுது, நமக்கு முன்னாடி நன்மையும் தீமையும் வைக்கப்பட்டிருக்கிறது, ஆசியும் அழிவும் வைக்கப்பட்டிருக்கிறது. சாமி நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார், நாம் தேர்ந்தெடுக்கணும். உண்மை வேணுமா, பொய் வேணுமா? ஒளி வேணுமா, இருள் வேணுமா? ஆசீர்வாதம் வேண்டுமா, அழி வேண்டுமா? நாம் தேர்ந்தெடுக்கணும். கடவுள் நமக்கு அப்பேற்பட்ட வல்லமை கொடுத்திருக்கார். ஆவியுடைய வல்லமை பெற்ற மக்கள் நமக்கு நல்லா தெரியும் எது நன்மை, எது உண்மை, எது பொய், எது அநியாயம், எது போலித்தனம் என்று தெரியும். ஆனால் அநேக சமயங்களில் இந்த பரிசேயரை போல நாமும் தெரியாமல் நாம் முகமூடியில் அணிந்து கொண்டு இருக்கிறோம். முகமூடிகள், மாஸ்க், நிறைய முகமூடி அணிந்து கொண்டு நல்லவர்களை போல நடிக்கிறோம், ஜெப வீரர்களை போல நடிக்கிறோம், பக்திமான்களாக நாம் நடிக்கிறோம். அப்போ என்ன சொல்கிறார் சாமி? முதல்ல நீ உனக்கு உண்மைனாரு, பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். எனக்கு நானே உண்மையானவனானதான் தான் நான் மற்றவங்க உண்மையாக இருக்க முடியும். அப்போ இந்த எனக்கு நானே ஒரு பொய்யானா என்ன பண்ணும்? என் மனசாட்சி என்னை விடாது, மனசாட்சி என்னை விடாது, மனசாட்சி என்னை குத்தும், மனசாட்சி என்ன சொல்லனா துன்பத்துக்குள்ளாகும், என்னை தூங்க விடாது. எனவே எல்லாருக்கும் முன்னாடி நான் நீதிமானாக இருக்கலாம்,
நான் நல்லவன் சொல்லலாம், ஆனால் என்னை உண்மை, என்னை ட்ரூ செல்ஃப், என்னை உண்மையான ஆன்மீகம், என்னை உண்மையான உள்ளம் எனக்கு வெளியே, நீ பொய்யானவன், நீ மனமாறணும், நீ திருந்தணும், நீ நல்லவனாக வாரணும், நீ மன்னிப்பு கேட்கணும், நீ பாவத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுற. பாவம் செஞ்சுட்டு நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், எல்லாரும் செய்கிற தப்பு தான் பண்ணிட்டேன். எனவே நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், பிஃபோர் கமிட்டிங் சின், பாவம் செய்வதற்கு முன்னாடி சாத்தான் பாவத்தை மினிமைஸ் பண்ணுவான். நீ என்ன பெரிய தப்பு பண்ணிட்ட, உலகமே செய்யுது, சாமியார்களே செய்கிறாங்க, பிஷப்புங்களே செய்கிறாங்க, நீ என்ன பெரிய தப்பு செஞ்சிட்ட, எனவே நீ துணிந்து செய். பாவத்தை மினிமைஸ் பண்ணுது. பாவம் செஞ்ச பிற்பாடு என்ன செய்யுது, நீ மிகப்பெரிய பாவம் செஞ்சிட்ட, உன்ன மாதிரி அயோக்கியம் யாருமே இல்லை, உனக்கு மன்னிப்பே கிடையாது, உனக்கு மீட்பே கிடையாது, கடவுள் மன்னிக்க மாட்டார், உனக்கு தண்டனை ஷோர் அப்படின்னு அது போலியான செய்தியை கொடுக்கிறது. எனவே நாம் என்ன பண்ணுறோம், இந்த கடவுள் கொடுத்த வார்த்தையை நம்பாமல், உண்மையை நம்பாமல், இந்த போலித்தனமாக சாத்தான் சொல்கிற பொய்யை நம்பிக்கிட்டு தான் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், கடவுளுடைய மன்னிப்பு மீது நம்பிக்கை இல்லை, பாவஸ்தத்தின் மேலே நம்பிக்கை இல்லை, நற்கரணை மீது நம்பிக்கை இல்லை, ஜபத்தின் மீது நம்பிக்கை இல்லை, அன்னை மரியாதைய பரிந்துரை ஜபத்தின் மீது நம்பிக்கை இல்லை, புனித அந்தோனியார் சபையார் போல புனிதனுடைய பரிந்துரை ஜபத்தில் நமக்கு நம்பிக்கை இல்லை. குடுகுடுப்பாட்ட ஓடுறோம், ஜோசிக்காட்ட ஓடுறோம், குறி சொல்கிறவட்ட ஓடுறோம், சில பாஸ்டர்ஸும் எடுத்து விட்றாங்களே அவங்ககிட்ட போய் நாம் ஏமாந்து போகிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், நாம் நிறைய முறை மனசாட்சியை குழி தோண்டி போச்சிடும். எனவே மனசாட்சி யாருங்க, கடவுளுடைய உண்மையான குரல், கடவுளுடைய குரல். எனவே மனசாட்சி சொல்லும், நீ இது செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இவ்வளோ தூரம் போகலாம், இவ்வளோ தூரம் போகக்கூடாது. எனவே கடவுள் நம்முடைய மனசாட்சிகளை பேசுகிறார். எனவே மனசாட்சியை தூய்மைப்படுத்த வேண்டும், மனசாட்சியை கூர்மைப்படுத்த வேண்டும். அப்போ தான் சென்ஸ் ஆஃப் சின் வரும். மனசாட்சியை மழுங்கடிச்சிட்டா பாவ உணர்வே எல்லாம் போயிடும். மனசாட்சியை கூர்மைப்படுத்தினா, புதுமையாக்குனா, நாம் சின்ன பாவம் செய்யும் பயப்படுவோம். ஐயோ இன்றைக்கி சின்ன பாவம், நாளைக்கு பெரிய பாவத்தை திரும்பா, வம்பு வேணாம், சின்ன பாவத்தையும் நாம் விட்டு விலகுவோம். பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலை விட்டு விலகுவோம் என்று நாம் வாக்குறுதி கொடுக்குறோம். மனசாட்சி சொல்லும், பாவத்தில் சொல்லப்பா இனிமேல் இப்பேற்பட்ட பாவங்களை செய்ய மாட்டேன், பாவத்திற்கு ஏதுவான சூழலை விட்டு விலகுவேன் என்று வாக்குறுதி கொடுத்துக்கிறேன், எனவே நான் இதை விட்டு விலகுவேன் என்று கொடுத்த வாக்குறுதியை தூயாளன் நினைவுபடுத்துவார். நாம் பாவத்தில் போனதை நினச்சி பார்த்துட்டு நாம் பாவத்திற்கு எதிரான சூழ்நிலைகளை விட்டு விடுவோம். இன்னும் அன்பானவர்களே, நாம் இந்த நாளிலே நாம் விடுதலையின் பிள்ளைகள். உண்மை நம்மை விடுவிக்கும், உண்மை நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கும். எனவே நம்முடைய மடியில் காணாதவரில் நம்ம எதை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை. எனவே எந்த குடுகுடுப்பு சாரன் சொன்னாலும் சரி, ஜோசிக்காரன் சொன்னாலும் சரி, குறி சொல்ல சொன்னாலும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. கடவுள் உண்மையானவர், நாம் உண்மையின் பிள்ளைகள். உண்மை நம்மை விடுவிக்கும். ஏனென்றால் கடவுள் நமக்கு உண்மைத்தான் வெளிப்படுத்துக. அப்படி கொடுத்த கட்டளையெல்லாம் உண்மையான கட்டளைகள், நேர்மையான கட்டளைகள். இன்னும் ஒரு நிமிடம் கண்களை மூடி மீண்டுமாக அதே பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா.